எப்போல்லாம் இந்த பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்போலாம் மண்டையில தீயெறிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க அவன் ஃப்ரெண்டோட குள்ளாவை கழட்டினா முடியெல்லாம் பாம்பா மாறிடுது. ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே கொஞ்சம் வினோதமா தான் இருக்காங்க. அதுலயும் ஒரு பொண்ணு பிரமிட்ல இருந்து எழுந்து வந்திருக்கா போல, மம்மி பாரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ரெண்டு பேர் பேட்மேன் உலகத்துல இருந்து வந்திருப்பாங்க போல, திடீர்னு ரெண்டு பேர் வவ்வாலா இருந்து மனுஷங்களா மாறிடுறாங்க. இந்த மாதிரி அங்க இருக்க எல்லாருக்குமே தனித்தனியா வினோதமான சூப்பர் பவர்லாம் இருக்கு. ஸ்கூல்ல நீங்க படிக்கணும்னா மார்க் தேவையில்லை, இந்த மாதிரி வினோதமான பவர் உங்களுக்கு இருந்தாலே போதும். தெரிஞ்சுக்கிட்டு நரிகள் உலகத்துல இருந்து ஒரு பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிக்கலாம்னு வந்து ஜாயின் பண்றதுக்கு வரா. ஆக்சுவலாவே இதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாமே உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கு தெரிய வந்து அந்த ஸ்கூல்ல போய் நீ படிமான்னு சொல்லிட்டு தாட்டி விடுறாரு. சரினா அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட பாயலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து சேர்றா. இவன் வந்து பார்த்து இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா இவளை யாருமே வினோதமா பார்க்கல, அங்க இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் வினோதமா தான் இருக்காங்க. அதுலயும் ஒரு பொண்ணு எந்திரன் படத்துல ஒரு சிட்டி மாதிரி தலையெல்லாம் தனியா கழட்டி வச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் அவ பார்த்துட்டு ஹாஸ்டல்ல அவளோட ரூமுக்கு போயிட்டு இருக்கா. அங்க போயிட்டு தன்னோட ரூம்மேட்ஸ் எல்லாம் யாரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அங்க போனா ப்ளூ கலர்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவகிட்ட என்ன வினோதமான பவர் இருக்குன்னு பார்க்கும்போது அவ உடம்புல இருந்து என்ன பார்ட்ஸ் கீழே விழுந்தாலும் அதை ஈஸியாக எடுத்து ஒட்ட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவரோட செகண்ட் ரூம்மேட்டையுமே பார்க்குறா. இதுகிட்ட என்ன சூப்பர் பவர் இருக்குன்னா அவள் பெட்டில் தூங்க மாட்டா, சவப்பெட்டியில் தான் தூங்குவா. என்ன மூவின்னு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மூவி நேம்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.